க்ளோஸ் பண்ண டைமிங் தான் போக போகிறோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். பஜார் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னடா பண்ணுறது? என் டாடி என்னடா திருச்சியில் இருந்து பஜார் போடாங்கிட்டு ஏன் என்ன கேஷுவலாக இரு. நீ என்ன நீனும் வந்து குழந்தை மாதிரி நம்மளாம் பெரிய ஆட்கள் சரியா? ஏன் மச்சான் அசிங்கமாக நினைக்கிறியா மச்சான் இப்படி எடுக்கிறது? இப்படி அசிங்கமாக நினைக்காத மச்சான். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காரன் வேறு ஹார்ன் அடிச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது கோயிலோட குளம். ஸோ நிறைய கோயிலெல்லாம் குளம் இருக்கும்ல, அந்த மாதிரி குளம் தாங்க இது. ரொம்ப பெரிய குளம், அதுவும் நம்ம ஆழமாக இருக்கும் இந்த குளம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இதாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா பாருங்கள் செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பார்ப்போம் வாங்க. ஹலோ கைஸ், இங்கே நேராக பார்த்தா சாரதாஸ் இருக்கு கைஸ். நாங்கள் 3 பேர் தான். 3 பேர் வாங்க உள்ள. 3 பேர் உள்ளே வாங்க. வந்துட்டீங்களா? ஸோ நாங்கள் 3 idiots நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருக்கோம் போகிறோம். ஸோ இன்னும் ஒரு இங்கேருந்து நடந்து தானே நாங்கள் போனோம். ஸோ கோயிலுக்கு அதுவும் இல்லாமல் இப்போ அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம். அலோவ் பண்ணாட்டி திருச்சி சாரதாஸை சுற்றி பார்ப்போம். சாரதாஸை சுற்றி பார்த்து ஒன்றும் அப்போ சாரதாஸ்க்கு என்னடா ஸோ பார்ப்போங்க வாங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரா வந்துட்டு நீ வந்து சாரதாஸ் பற்றி அப்படி சொல்லிட்டோம். சொல்ல அது ஒரு நல்ல ட்ரெஸ் கடை தான். நான் தப்பாக கூட சொல்லவே இல்லையே. எவ்வளோ பேர் வாங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நான் தப்பாக சொல்லலை. அது ஒரு ட்ரெஸ் கடை நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அங்கே போய் வீடியோவில் காட்டுறது அந்தளவுக்கு இல்லையே. அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளாகல இருக்கோங்க. இன்னும் போனோம். இன்னும் நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். போனோம். இந்த வழியாக போனால் நம்ம மலைக்கோட்டையை ரீச் பண்ணிடலாம். ஏன் பயப்படுறாங்க? நிறைய வண்டியாக வந்துட்டுருக்கோம் இங்கே. நம்ம பார்த்து ஓரமாக நடந்து போகணும். ஸோ இதுதான் இந்த பஜார் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே தான் எல்லா கடையும் இங்கே தான் இருக்குது. அதேமாதிரி சீப்பாகவும் இருக்கும். என் கூட 3 பேர் வரதுக்கு ரொம்ப ஷை பண்ணுறாங்க. ஏன்னா விளாக் பண்ணுறதுனால ஷையாக தானே இருக்கீங்க என் கூட வரதுக்கு. சொல்லுங்களா? அருமையாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளே எல்லாரும் பார்க்குறாங்க. இத்தனை நாள் நம்மளும் தான் நடந்து வந்துருக்கோம், யாரும் பார்க்கலடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. எல்லாம் பார்த்தாங்க என்ன தப்பு? பார்த்தா என்ன தப்பு? பார்க்குறாங்கன்னா ஐயோ 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 இடிச்சு தள்ளுறேன். ஹைட்டாக இங்கே பாரு கும்பலை. இதுக்கு மேலே எப்படி நான் காட்டுறது? போதுமா? சவுண்டு அதிகமாக இருக்குங்க. ரொம்ப பாருங்க அடிச்சு நொறுக்கிடுவேன். ஓகேவா? ஓகே மச்சான். ஓகேவா? ஓகே சரி. என்ன திரும்பி இன்னும் வரலன்றியா? ஸோ எவ்வளோ கும்பல்னு பாருங்க. ஸ்டக்காகி நாங்கள் நின்றுட்டோம். ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கோம். என்னால் நோர முடியல. காரில் யார் ஏய் என் ஃப்ரெண்டை பார்த்தோங்க. ஸோ போயிட்டுருக்கான். எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நிறைய பேர் பார்க்குறாங்க மச்சான். அதே செய்ய எனக்கும் வருதுடா. சரி ஹெல்மெட்டை நொறுக்கிறாதோ. இங்கே பாரு என் உசுறு எதுவும் டார்லிங்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தனலட்சுமி எதுவும் பண்ணிடாத. ஸோ இதாங்க சாரதாஸ். நீங்கள் கார் இவ்வளோ கும்பலாக வராங்க. ரொம்ப வெறுப்பாக இருக்கு மச்சான். இப்போ நம்மளை உருவாயில விட மாட்டாங்களா? நம்ம வந்துட்டோம். இன்னொரு 100 மீட்டர் தான் இருக்கும். என்ன ரீச் ஆகிட்டோம். ஏன் இது ஜில்லா காத்து வருது. வாவ், இங்கே நிற்கலாமா? இங்க பாருப்பா இங்கெல்லாம் ஐக்கலாம். ஏன் மச்சான் நம்ம ஒன்றும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? நம்ம ஒன்றும் பணப்பணம் இல்லை. தூக்கி காட்டுறதுக்கு தானே இதுவா? தூக்கி காட்டுன்னு ஏதாவது சொல்லிட போகிறேன். சாரி மச்சான். மச்சான் வந்தாச்சு. நம்ம வந்துட்டோம்.
கைஸ் நாங்கள் வந்துட்டோங்க. இதான் அந்த என்ட்ரன்ஸ் கோவில். இங்கே பாருங்கள், இருட்டில் இருக்கனால அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் கோவில். மச்சான் நான் தெரியாதனமாக நான் வேறு ஷூ போட்டு வந்துட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ வந்தாச்சுங்க. ஸோ இந்த ரோட்டில் நடக்கிறதுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் இதாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் வருவாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஈவினிங் டைமில் தான் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் நம்ம மார்னிங் வந்தோன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி உள்ளே வந்தாச்சு. நம்மளை வெள்ள துரத்தில் மூடிடுச்சுன்னு சொல்லி. எத்தனை மணி இருக்கு மேடம்? 8 மணி வரைக்கும் போலாம். அந்த மீனா 1 மணி நேரம் இருக்கு. இவன் போயிடுவோம். வைங்க செருப்பல வைங்க. இது கூட எது ராச்சாகாம வச்சுக்கோங்க. சரி ஓகே ஓகேக்கா. நான் பெரிய யூடியூப்லாம் இல்லை. ஏன்னா தேவையில்லாம யூடியூப்லாம் சொல்கிறேன். ஏன் இப்படி போனோன்னே எனக்கே தெரில. இதுதான். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இந்த நாங்கள் ஸோ இது என்ன இது பேர் என்ன? இது பேர் என்ன? வந்து அருகம்புல், அப்புறம் வந்து தேங்காய். இது எதுக்காக? சாமிக்கு போய் இது பண்ணுவோமா? பிள்ளையாருக்கு போட்டால் என்ன சொல்கிறது, அவருக்கு பிடிச்சது. ஓகே. ஸோ நாங்கள் இங்கே வாங்கின கடையிலேயே நாங்கள் ஹெல்மெட்டையும் கொடுத்தாச்சு, அப்படியே செப்பலையும் ஊற்றி வச்சாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன்? 500. ஆஹா, நீங்கள் எவ்வளோ? ஒரு 400. 400லாம் இல்லை, மொத்தம் வந்து 520. எண்ணி காட்டுறோம், பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்தால் ஈஸியாக இருக்கும்ல. சரி மச்சான், நீ ரொம்ப அதிகம் பேசுகிறதுன்னு தெரியுது. நல்லது சொல்கிறியா? இப்படியே இதை கொஞ்சம் பியர்லாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். வெயிட் இப்போ பாரு, வெயிட் ரெடியூஸ் பண்ணலான்றா பாரு. டெய்லி அதுக்கு ஏறி இறங்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருக்கலாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ மேலே தான் பார்ப்பாங்க. ஸோ அங்கேருந்தே படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், லெஃப்ட் ரைட்டுன்னு ரோடு போவோம். ஸோ இது வழியாக கூட நீங்கள் வரணும்னு நினச்சா இங்கே கூட நம்ம வண்டியை போட்டிருக்கலாம் மச்சான். ஸோ எப்படி கூட வரலாம். இங்கேருந்து கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கோயில் என்ட்ரன்ஸ்க்கு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கேமரா காசு வாங்கிடும். எங்கே பில்? மேலே இங்கே தான் நினைக்கிறேன். கேமராவுக்கு எவ்வளோ அமௌண்ட்? பார்த்தீங்கன்னா பில்லு இருக்குது. ஸோ இங்கே கேமராவுக்கு நம்ம வாங்கியாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கேமராவுக்கு பே பண்ணி நம்ம அமௌண்ட்டு வாங்கணும். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேமராவுக்கு 100 ருபீஸ் இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி தானே? ஸோ 100 ரூபா வாங்கிட்டேங்க. பார்ப்போம். ஆமாம், நமக்கு வாங்கலை. ஆமாம், வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ கேமரா மட்டும்தான். ஸோ படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மேலே தான் இருக்குது. எப்படி இருக்குது? ஏற முடியுதா? சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. ஸோ இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது சொல்ல? இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்கடா. இது கூட தெரியாம கோயிலுக்கு வரீங்க? எனக்கு தெரியும். போடுவான் நல்லா பேச்சா, பக்தி கிப்தின்னு. ஸோ இந்த கோயில் எத்தனை வருஷம்னா 2000 வருஷம் மேலே. அதாவது ராஜராஜா அந்த பெரிய கோயில் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து. உனக்கு தெரியுமா? நான் கூகுளில் பார்த்துருக்கேன். நானும் என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியுங்க. ஏன்னா நான் இந்த ஊரில் இருக்கனால எனக்கு இந்த கோயில் கட்டினதுங்க. அது எனக்கு தெரியும். நீ சொல்லு. எனக்கும் தெரியும். கொத்தனார் மனசார சொல்றேன்டா. சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். கொத்தனார் வாயில் ஏதாவது சொல்லிடுறேன். இந்த கோயில் கட்டினது யாரு? உனக்கு ஒரு கொஸ்டின்.
ஸோ உங்க 2 பேரும் ஒரு ப்ரூவ் தரேன். ஒரு மன்னர் தான் கட்டினாரு. என்ன மன்னர்? அதெல்லாம் தெரிஞ்ச கோயில் வரும். இப்போ அதுக்கு மேலே சொல்கிறேன் இன்னைக்கு ஆன்சரு. ஆன்சர் தெரிஞ்சா சொல்ல மாட்டேண்ணா. யார் கட்டினா? பல்லவர் மன்னர் கட்டினா, தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படியே இவ்வளோ நேரம் உட்கார போறீங்க, சீக்கிரம் வாங்க. போ. ஆ இறங்குறது கூட சுத்தமாக தெரியாது. ஆமாம் தம்பி, ஏண்டா சொல்லு. சும்மா தான் கேட்குறேன். சும்மா தான் கிட்டியா? ஓகே. ஸோ இங்கேருந்து அடுத்து படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் அங்கே கடையெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கடைலாம் இருக்குது. இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏற முடியல. இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு வியூ பா. ஸோ இங்கே கோயில் இருக்குங்க. அப்படி எப்படி போனால் நம்ம மலைக்கோட்டைக்கு போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கோவில். இங்கே அண்டர் கிரவுண்ட்லேருந்து வேறு எதுக்கோ தஞ்சாவூர் வரைக்கும் வழியே இருக்குன்றாங்க அந்த கோவிலில். ஆமாம், அண்டர் கிரவுண்டில் சுரங்கப்பாதை இருக்குன்றாங்க. ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கும். சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய ஜோடியாக தான் வருவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் பாருங்க. என்னடா பிள்ளையார் பார்க்க பிள்ளையார் பார்க்க கோயிலுக்கு. ஆனால் இங்கே நிறைய கோயில் தான் இருக்கும் நம்ம ஊரில். இல்லை, பிள்ளையார் ஒரு க்யூட்டாக குட்டியாக ஒரு மாதிரி க்யூட்டாக. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் வர போகிறோம் நம்ம. அப்பா முடியலைங்க. முடியல. இங்கே பாரு நேம்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம கில்லி படத்தில் வர மாதிரி. எல்லாம் இந்த லவ்ஸ் பண்ணுற வேலைகள் தான். ஏய், லவ்வர்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்டா. அவங்க தான் இந்த மாதிரி கர்மம். இங்கே பாரு மோனிங்கா. அதெல்லாம் கருமோட கர்மம் தான். எனக்கு சும்மா லவ் பண்ணுறாங்க சரி, இப்படி எழுதி வச்சா என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்னது லவ் சக்ஸஸ் ஆகும்னா? இந்த உலகத்தில் பாதி பேர் லவ் பண்ணாலும் பிரேக்கப் ஆகி தான் இருக்காங்க. எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, உண்மையாக லவ் பண்ணல. எல்லாம் வந்து சும்மா லவ் பண்ணுறாங்க. வா இப்படி போகும். ஸோ இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா வெயிலில் நடந்து போகிறது தான் அந்த ஷெட்டு. இங்கே நிறைய ஜூஸ்லாம் இருக்குது. ஜூஸ் குடிச்சிட்டு போகுமா மச்சான்? பன்னீர் சோடா வாடா. பவுண்டவா வேண்டா. நான் பன்னீர் சோடா, அவளும் பன்னீர் சோடா. ஓகே, நான் குடிச்சிட்டு vlog கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். சரி, ஏதோ ஒன்று மிதிச்சிட்டேன். என்ன மச்சான்? தூக்கி காட்டுறான் உனக்கு. வா, செம்மையாக இருக்குது ஃபுல் சிட்டி. வா, நைட் டைமில் பார்க்க இல்லை. ஸோ நாங்கள் இப்போ கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ கோயில் போயிட்டு வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் சிட்டியை காட்டுறேன். இது ரொம்ப மேடாக இருக்குதா? தலை சுற்றுதா? அப்போனா நின்று தலை சுற்றுதான் அவளுக்கு. ஐயோ, தலை சுற்றுதா மச்சான்? இனி தள்ளி விட்டுறாத. சாரி மச்சான். ஏன் சொல்லணும்னா இங்கே பாருங்கள் படிக்கட்டு எப்படி இருக்குன்னு. படிக்கட்டு மாதிரியே இல்லை, அந்த மலையிலே படிக்கட்டு மாதிரி செதுக்கி இருக்காங்க. அப்படியே அந்த அதனால் ரொம்ப மேடாக இருக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் நடந்து போனோம். ஏறினதே இல்லை இந்த மாதிரி படிக்கலாம். ஏய், நீங்களாம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நானும் ரீசெண்டாக தான் வந்தேன். எப்போ வந்த? 6 months பிஃபோர். நீனு? 4 to 6 months. ஆனால் நான் மட்டும்தான் கடைசியாக 10th படிக்கும் வந்தேன். இப்போ தான் வரேன். ஸ்கூல் படிக்கும் போது மச்சான் கடைசியாக வந்தேன். ஃபைனலி வி ரீச்ரா விந்து. ஃபைனலி வி ரீச். பா, பெரிய கஷ்டங்கள் தாண்டி அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. ஸோ நான் கோயில் போயிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வேர்க்கும் மச்சான். வீடியோ எடுத்துட்டீங்களா? ஸோ இதான் நம்ம வந்த ரூட். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், தெரியுதா? அதாங்க நாங்கள் வந்த ரூட்டு. அந்த காற்று வாங்கிறதுக்கு நல்லா இருக்குடா. சூப்பராக காற்றடிக்குதுங்க. நம்ம என்னன்னா இப்போ அர்ச்சனை யாருக்கு பண்ண போகிறோம்? நம்ம சேனலுக்கு தான் அர்ச்சனை பண்ண போகிறோம். ஓகேவா? சேனல் நேம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, கண்டிப்பாக நீனும் சொல்லிடு சப்ஸ்கிரைப் பண்ணு. நம்ம எண்டில் சொல்லுவோம். நீங்கள் எல்லாருமே சொல்லணும்.
ஓகேவா? பேகை கூட தூக்குறது கிடையாது, அது கூட உங்களுக்கு வலிக்குது. இந்த வயசுல வந்து என்ஜாய்மெண்ட் தான்டா. என்ஜாய்மெண்ட்டு தான். வெயிட் எல்லாம் தூக்க இவளால் இது கூட பண்ண மாட்டேங்கிறா சொல்லிடுவோம். இப்போ என்ன நடந்ததுன்னா சொல்லுவோம் வெளியே. என்னாச்சுன்னா guys, நாங்கள் வந்து உள்ளே போனோம், அச்சதை கொடுத்தோம். அவர் வந்து காணிக்க போடுன்னு சொன்னாங்க. என்கிட்ட கையில் காசு இல்லை. இவங்க என்கிட்ட காமிச்சு இவங்க என்ன திருப்பி காமிக்கிறாங்க. இல்லைங்க, என்கிட்ட காசு இருந்தது முடிஞ்சிருச்சு. கையில் மிச்சது ஜிபியில் தான் இருக்குது. நாங்கள் எல்லாமே பார்த்தா இப்போ இருக்கிறதுல நாங்கள் எல்லாமே ஜிபேல தான் வச்சுக்கோம். எங்கள் மொத்த கேங்குமே 20 rupees கூட கையில் வச்சுக்கோங்க. அதான் எங்கள் கேங்கோட ஸ்பெஷாலிட்டி. மச்சான் தாங்க மாட்டிக்கிட்டான் கடைசியில். இப்போ வந்து மச்சானை கொத்து விட்டு போயிட்டான். அவர் வந்து கேட்குறாரு. இவள்கிட்ட தான் கேட்குறாரு. இவன் என்ன பண்ணா, நிறைய கொடுத்துருவாடான்னு சொல்லி மச்சானை கட்டிட்டான். பாவங்க, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆல்ரெடி 3 times கேட்டாருங்க. சே, கஷ்டமாக போயிடுச்சு. அவர் வேலைக்கு எங்களால் ஒரு இது கூட பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி நினச்சோம், ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம். நாங்கள் வச்சுருந்தோம் கூட, ஆனால் செலவாயிடுச்சு. வரும்போதே நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டோம். இவங்களால மலையில் ஏறி வந்ததே பெரிய நீ வாடா. ஏன் மச்சான் நீ வர மாட்டேங்கிற? வாடா. ஷையா இருக்காண்டா. ஷையா இருக்கேன். ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்லு. ஹாய். கோயிலேருந்து கும்பிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ நேராக வந்து இங்கே பாரு, நம்ம வந்து பிளான் பண்ணாமலே நம்மளுக்கு ஒன்று சேமாக வந்திருக்கு. என்னன்னு சொல்லு. மலைக்கோட்டை ட்ரெஸ்ஸு. நீங்கள் டிஷர்ட்டும் நம்ம டிஷர்ட்டும் நீ வந்து எனக்கு வேஃபுல்லா. இப்போ எப்படின்னா நம்ம பிளான் பண்ணி வரல. பிளான் போட்டு வரல. இவர்கிட்ட நான் எதுவுமே சொல்ல, இந்த கலர் தான். ஆனால் நம்ம ஒரே போட்டு வந்துருக்கோம். இது வந்து ஒரு சைட் ஆஃப் சிட்டி. ஸோ இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் சிட்டி. இது இந்த சைடு இன்னும் உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக தான், ரொம்ப லைட் வெளிச்சம் இருக்கும். தெரியுமா தெரியல. ஸோ இது வந்து ஒரு சைட் ஆஃப் சிட்டி. ஸோ இவ ரீல்ஸ் எடுக்கிறது எல்லாரும் பார்ப்பீங்க இன்னைக்கு. எல்லாம் பார்க்குறாங்களா? இல்லை கீழேனா எங்கே இல்லையே. இல்லை, கேஸோட தான் இருக்கு. செலிபிரிட்டி பெரிய செலிபிரிட்டி வேறுங்க. இவளோட ஐடி லிப்ஸ்டிக் தெரியுதுன்னு கேட்குறா பாருங்க. போட்டுக்கோ. ஐயோ, லிப்ஸ்டிக் போட போகிறா. இது எல்லாத்தையும் நான் போடுவேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு ரீல்ஸ் எடுக்கணும்னா எப்படின்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. டார்ச்சர் பண்ணுவாளுங்க. பாருங்க, மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு. ஓகே, என்ன கம்பெனி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு மக்களுக்கு சொல்லு. ஐ கெஸ் இந்த லாக்மி வந்து நீ யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? கலாய்க்க போகிறேன். தெரியுதாங்க விக்கி பாரு. ஓகே, நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. இது ஒரு மாதிரி எடு, இது ஒரு வாட்டி எடு. நல்லா தான் இருக்கு இந்த ஆங்கிள். இங்கே பாருங்க, நடந்து போகல, நான் பின்னாடியே வரணும். ஓ, நீ நடந்து போறியா? மெதுவா நட. டக்கு நான் சினிமாட்டிக்ல எடுத்துட்டு இருக்கான். சினிமாட்டிக்ல எடுக்கிறான். எல்லாரும் ரீல்ஸை பாருங்க, முன்னாடியே தெரிஞ்சிடும். இவ போடுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ செம்மையாக இருக்கு. நீ ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் எடுத்தா. நீ ஃபோட்டோ எடுறா மச்சான். மேடம், உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நீங்கள் பெரிய செலிபிரிட்டின்னு தெரியும். ப்ளீஸ் மேடம் ஒரு செல்ஃபி மேடம். நான் உங்கள் பெரிய ஃபேன் மேடம். நான் உங்கள் ஃபேன் மேடம். ப்ளீஸ் மேடம், ஒரு செல்ஃபி மட்டும் மேடம். ஐயோ பண்ணுறது மேடம், ஒரு செல்ஃபி ப்ளீஸ் மேடம். நீங்கள் பெரிய ஆளுன்னு தெரியும், ஒரு செல்ஃபி மட்டும். அப்பா, எப்படி இருக்கு பாரு. சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்குல்ல மச்சான்? நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. என்ன சொல்கிறேன்? ஸோ இங்கே இருக்கும் வந்து விசில் ஊதிக்கிட்டே இருக்காங்க மேலேருந்து இந்த இன்சார்ஜ். ஸோ இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருங்க கரெக்டாக டைம் சொல்கிறேன். ஹே ஸ்ரீ, வாட் இஸ் த டைம் now? It's 7:57 p.m. ஸோ 7:57 தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே உள்ள ஒரு வந்து விசில் ஊதிக்கிட்டே இருக்காரு. அதை காட்டுறோம் உங்களுக்கு. அவர் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டார். விசில் ஊதி கிளம்புன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஈவினிங் டைமில் வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வருங்க. நீங்கள் வரதா இருந்தால் சீக்கிரம் வாங்க, எங்களை மாதிரி லேட்டாக வராதிங்க. பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாதி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுறா? ரீல்ஸ் எடுக்கணும் பேரில் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காளா?
பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. முன்னாடி இருக்காங்க. 7:50க்குலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அது நினச்சா தான் ரொம்ப இதாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ வந்தனால தெரிஞ்சது டைமிங்கு. பாருங்க விசில் ஊதுறாரு பாருங்க. இன்னும் இங்கே கூட நிற்கக்கூடாது, விசில் ஊதிக்கிட்டே இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ல பாருங்க. மரத்தடியில் இல்லையே யாருமே. அண்ணே யாரும் இல்லைண்ணே, யாரும் இல்லைண்ணே மரத்தடியில். மரத்தடியில் யாரும் இல்லைண்ணே. என்ன இப்போ இவங்க தான் இப்பயும் வராங்க. ஏய் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கப்பா. நீங்களே எடுத்துருந்தா நீ நிப்பாட்டு, எங்களுக்கு தெரியும். சும்மா நல்ல என்னடா நிக்கிற, என்ன இப்படி நிக்கிற? செவுத்து ஒட்டிட்டு செவுத்துக்கு கிஸ் கொடுத்துட்டு நிப்பான். गाइस நீங்க இவனை மாஸ்க்லாம் பேக் கொடு. எதுக்கு உனக்கு பேக்? ஏய் என்னடா கோவில் வந்து உனக்கு என்னடா போஸ்? ஏய் தயவு செய்து ரஃபாடி அடிக்காதீங்கடா. ஆனா உங்களோட வெளில வரவே மாட்டேன் சத்தியமா. அப்போ ஏய் நம்ம இவனோட வந்தவன், இவன் தான் நம்மளுக்கு விட்டோம். உனக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஓகேவா? சொல்லி காட்டுறீங்க. ஏய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. ஏய் இது ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்கா. ஐயோ ஊதிட்டாரு. ஐயோ வந்துற போறாரு வா. நம்மளதான் கடைசியா சொல்லிட்டு. ஸோ வண்டி நம்ம பார்க் பண்ண ஏரியாக்கே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்க் பண்ண வண்டி பிளேஸ் வந்துடும். வந்தோடனே நான் உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறது. வணக்கம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நாங்கள் கடைசியாக எந்த பராசை கேஃபே ஸோ இங்கே இருக்கு. நான் வந்து விளாக் பண்ணுறேன். இங்கே என்னென்ன இங்கே ஒரு டிஷ்ஷு சொன்னாங்க. ஸோ செம்மையாக இருந்ததுங்க. நானும் இப்போ தான் சாப்பிட்டேன். நான் ஒரு நாள் வந்து அதையும் விளாக் பண்ணுறேன். எங்கே ஓடுறீங்க? 2 பேரும் ஓடுறாங்க. நில்லுங்கடா. பாயா முடிச்சிடலாமா? சரிங்க, எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ அப்படியே இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.